ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு கார கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். ராகி கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் போட்டு லேசாக வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் முருங்கைக்கீரை கொஞ்சம், கேரட் கொஞ்சம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு போட்டாச்சு. அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு முருங்கைக்கீரை, கேரட் 2த்தையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ராகி மாவுக்கு 1,4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இது கூட இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை இது கூட சேர்த்துக்கோங்க. ராகி மாவை சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மாவை நல்லா பிசைஞ்சிட்டிங்க. பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை இட்லி பானையில் ஆவியில் நம்ம இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி கார கொழுக்கட்டை இப்போது ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ராகி கார கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.